ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு ஆனி மாத ராசி பலன்கள். முதலில் இந்த ஆனி மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம். சுக்கிர பகவான் மேசமனையில் வீட்டிருக்க இந்த ஆனி மாதம் 15ஆம் தேதி சுக்கிர பெயர்ச்சி, அதாவது 29/6/2025 அன்று சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெற்று ரிஷபமனையில் போய் அமர இருக்கிறார். இந்த ஆனி மாதம் முழுவதும் சூரியனும் குருவும் இணைந்து மிதுனமனையில் வீட்டிருக்க போகிறாங்க. புதன் பகவான் ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய புதன் பகவான் மிதுனத்திலிருந்து கடகமனைக்கு பயிற்சியாகிறது வருகின்ற ஆனி மாதம் 8ஆம் தேதி, அதாவது 22/6/2025 அன்று. சிம்மமனையில் செவ்வாயும் கேதும் வீட்டிருக்க கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான். ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த ஆனி மாதம் என்ன பலன், என்ன மாதிரியான மாற்றங்கள், திருப்பங்கள், என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு இந்த மாதம் உங்களுக்கு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மகர ராசி அன்பர்களே, இந்த ஆனி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசி அதிபதியான சனி பகவான் 3ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார். முயற்சி ஸ்தானம், தைரிய வீரிய ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு. எதையும் சாதிக்கலாம், எதையும் செய்யலாம் என்கின்ற உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக ஆனி மாதம் அமையும். கடந்த 7.5 வருடங்களாக 7.5 சனியில் இருந்து கொண்டிருந்த உங்களுக்கு இப்போ அது முற்றிலும் விலகிவிட்டது. இப்போது எதெல்லாம் கெடுத்து கொண்டிருந்ததோ இப்போ அதெல்லாமே சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு. தொழிலில் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்த இந்த மகரம் இனி அப்படியே பூஸ்ட் ஆக போகுது. தொழிலில் நல்ல வளர்ச்சி, ஒரு நல்ல டிசிஷன் மேக்கிங், நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான், இப்போது ஒரு வித்தியாசமான தோற்றத்தில் இப்போது நடக்கக்கூடிய அமைப்புகள் சிறப்பு பெறும். அப்போது இந்த மகரத்துக்கு நல்லபடியாக இருக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது. உங்களுடைய எண்ணம், செயல், சிந்தனைகள் சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம். 2ஆம் இடத்தில் ராகு உட்கார்ந்துருக்கு, பாம்பு இருக்குது, ஒரு விஷத்தன்மையில் ஒரு கிரகம் இருக்குது. பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நல்ல பாம்பாக இருக்க போகிறார், ஏன்னா குரு பார்க்குறார். அப்போ குரு பார்த்தால் கோடி நன்மை என்கின்ற அமைப்புக்கு ஏற்ப பிரம்மாண்டமாக வேலை செய்ய போகிறது. நல்ல தனவரவு கிடைக்கப் போகிறது, பொருளாதார மேன்மை கொடுக்க போகிறது, கல்வி விருத்தி அடைய போகிறது, குடும்பத்தில் கொஞ்சம் நல்ல அந்நூன்யம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கும். ஆனால் இருந்தாலும் அங்கே ராகு இருக்கிறது கொஞ்சம் பயம்தான். எப்படி இருந்தாலும் நல்ல பாம்பாக இருந்தாலும் ஒரு பயம் இருக்கும் பாருங்க. அப்போது உங்கள் குடும்பத்தில் மற்றவர்களுடைய குறுக்கீடு வராமல் பார்த்துட்டாலே மகரத்துக்கு சிறப்பு. நீங்கள் மற்றவர்களுடைய விஷயத்துக்கு, தேவையில்லாத விஷயத்துக்கு போகாமலும் மற்றவர்களை உங்கள் குடும்ப விஷயத்தில் அனுமதிக்காமல் இருந்தாலே மகரம் சிறப்பு பெறும். அப்போது கணவன் மனைவி நன்றாக இருக்க போகிறீங்க. குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய தன்மை, குடும்பத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய தன்மை, குழந்தைகளுக்காக தான் ஆசைப்பட்ட அந்த குழந்தை ஆசைப்பட்டதை நிறைவேற்றுவதற்கான தன்மை. ஸோ இது எல்லாமே சிறப்பு பெறுகின்ற ஒரு நல்ல மாதம் இந்த ஆனி மாதம். ராசிதிபதி 3ல் உட்கார்ந்துருக்கார், குருவின் வீட்டில் இருக்கார், நல்ல தன்மை தான். அப்போது 3ஆம் இடத்துல பாவ கிரகங்களான இந்த சனி, ராகு, கேது இதெல்லாம் 3, 6, 9, அதாவது 3, 6, 10, 11 என்று இடத்துல இருக்கும்போது நல்ல தன்மையை தரும். ஸோ அந்த வகையில் சனி 3ஆம் இடத்துல இருக்குது, குருவின் வீட்டில் இருக்குது. நல்ல முயற்சி, நல்ல தன்னம்பிக்கை கொடுக்கும், எடுத்த காரியத்தை ஜெயிக்கணுங்கிற எண்ணங்களை கொடுக்கும், புதிய புதிய ஒப்பந்தங்களை கொடுக்கும், ட்ராவல்ஸ் பண்ண வைக்கும். ஏன்னா நீங்கள் போய் 3ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறீங்கள, அப்போ 3ஆம் இடம் என்பது சிறுதூர பிரயாணங்கள், நீங்கள் நிறைய பிரயாணங்கள் செல்லக்கூடிய அமைப்புகளை இருக்கும். வியாபாரத்தில் நாட்டம் இருக்கும். இந்த மகர ராசி என்பவர்கள் உழைப்பே உயர்வு, உழைப்பே கடவுள் அப்படின்னு இருப்பீங்க பார்த்தீங்களா. நல்ல உழைக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த மாதம் சிறப்பு பெறும். வியாபாரம் சூப்பராக இருக்க போகுது. புதிய யுக்திகளை கடைபிடிப்பீர்கள், புதிய ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுப்பீங்க. அப்போ வியாபாரம் சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம். புதிய ஒப்பந்தங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மகரத்துக்கு ஒப்பந்தங்கள் கிடைக்கும். ஒரு போன மாதம் கிடைக்கணும், அது வர மாதிரி இருந்தது, வராமல் இருந்தது, கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. இந்த மாதம் கன்ஃபார்மாக கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் உண்டு. மியூசிக் துறையில் சாதிக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும்.
நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் தன்னை ஈடுபடுத்தி கொள்வதற்கான ஏற்கனவே உங்கள் மனசுக்குள்ளே எண்ணத்தில் ஓடிட்டு இருந்திருக்கும். இப்போ அதை செயல்படுத்துவதற்கு உண்டான ஒரு நல்ல காலம் பிறந்து விட்டதுன்னு சொல்லுவேன் மகரத்துக்கு. ஏன்னா சுக்கிரன் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த மாதம், அதாவது இந்த ஆனி மாதம் 15ஆம் தேதி, அது குறிப்பாக சொல்லப்போனால் 29/6/2025 சுக்கிரன் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார். இந்த சுக்கிரன் தான் இந்த மகரத்துக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம். ஒன்று சுக்கிரன் நல்லா இருந்துட்டாலே போதுமே, உங்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்கள் கிடைச்சிடும். 5க்குரியவன், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி, பஞ்சம ஸ்தானத்தின் அதிபதி, காதல் ஸ்தானத்தின் அதிபதி. இது என்ன சொல்றது, உங்க பூர்வீகம் நல்லா இருக்க போகுது. 10ஆம் இடத்து அதிபதியாகவும் இருக்கார் அந்த சுக்கிரன். நல்லா இருக்கு, தொழிலில் மேன்மை உண்டு, புதிய புதிய ஒப்பந்தங்கள், தொழில் ரீதியாக புதிய ஒப்பந்தங்கள், அதுக்காக நீங்கள் டிராவல் பண்ணக்கூடிய வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும். அப்போ சுக்கிரன் நல்லபடியாக இந்த மாதம் இருந்து உங்களை உயர்த்தி வருவதற்கு தயாராக இருக்கிறது. அதை நீங்கள் கெட்டியாக பிடித்து கொள்வது மகரத்துக்கு சிறப்பு. 4ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்துருந்து நல்ல அமைப்பு. சுக்கிரன் தான் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவன். வீட்டுக்கு கிரகம் அந்த சுக்கிரன், வாகனத்துக்கு காரகன் அந்த சுக்கிரன். அந்த சுக்கிரன் வலிமையாக இருக்குது. அப்போது வீடு, வண்டி, வாகனம் இது அதிபதியாக இருக்கிறதுனால அதற்குண்டான எண்ணங்களை தோன்றும். வாங்கிடலாம், ஒரு வீடை வாங்கிடலாங்கிற எண்ண ஓட்டத்தை கொடுத்து அதை தேடுவதற்கான முயற்சிகள் எடுப்பீங்க. ஒரு சிலர் வீட்டை வாங்கிடுவீங்க, அல்லது ஏற்கனவே கட்டிய வீட்டை வாங்கி ஆல்ட்ரு பண்ணக்கூடிய தன்மை, அல்லது பேசாமல் பிரம்மாண்டமாக ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கிடலாம் அப்படிங்கிற எண்ணங்கள். ஸோ இந்த மாதிரி வீடு சம்பந்தப்பட்ட எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது சிறப்பு பெறும். ஆனால் 4க்குரியவன் 8ஆம் இடத்துல போய் மறைகிறார். செவ்வாய் 8ல் போய் மறையுது. அப்போ என்ன, இரவு நேர பயணங்களை தவிர்க்கணும். ஏன்னா 4ஆம் அதிபதி 8 என்பது ஒரு வழி. ஸோ அந்த இடத்துல போய் அவங்க உட்கார்ந்து, அது கேதுவோடு சேர்ந்து உட்காரும்போது நிச்சயமாக லாங் டிராவல்ஸை தவிர்ப்பது, அது குறிப்பாக இரவு நேர பயணங்கள் போகாமல் இருக்கிறது இந்த மகரத்துக்கு சிறப்பு. 5ஆம் அதிபதி ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கிறதுனால 5 என்பது குழந்தைகள். குழந்தை நன்றாக இருக்க போகிறது. குழந்தைகள் உயர்வு இடத்துக்கு போக போகிறாங்க. குழந்தைகள் ஆசைப்பட்டது நிறைவேற்றக்கூடிய ஒரு மாதம் இந்த ஆனி மாதம் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ குழந்தை நன்றாக இருக்க போகுது. குழந்தை பாக்கியம் என்பது நிச்சயம் உண்டு. ஏன்னா 5க்குரியவன் ஸ்ட்ராங்காக இருக்கார். அப்போ குழந்தை பாக்கியத்துக்கான முயற்சியில் இருக்கக்கூடிய அத்தனை, ஏன்னா உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்தில் இருக்கார். அப்போ உங்கள் முயற்சியால் அனுகூலம் உண்டு. அப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தைகளால் நன்மை உண்டு. படித்து முடித்த குழந்தைகளுக்கு திடீர் வேலை வாய்ப்புகளையும் பெற்றுத்தரும். அப்போ குழந்தைகள் வெளிநாட்டு சென்று படிக்கக்கூடிய யோகம். யூஜி முடிச்சு பிஜி 2 வருஷம் பிரேக் ஆயிடுச்சு, நிச்சயமாக இப்போ ஒரு பிஜி படிக்கலாங்கிற எண்ணங்களை கொடுக்கும். படிப்பதற்கு எந்த தடையும் இல்லை இந்த காலகட்டத்தில். 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார். 6ஆம் அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கார். 6ங்கிறது என்ன, கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு குறிக்கக்கூடிய இடம். 6ஆம் இடம் என்பது வேலையை குறிக்கக்கூடிய இடம். வேலை கிடைச்சிரும். முதல் வேலை. மகர ராசி என்பர்கள் யாருக்கெல்லாம் வேலை செட்டில் ஆகலை, வேலை கிடைக்கல, வேலைக்காக அலைந்து கொண்டிருக்கிறேன், நல்ல வேலை கிடைக்கலை என்று இருக்கக்கூடிய மகரத்துக்கு இந்த மாதம் வேலை கிடைத்து விடும். 100% வேலை கிடைச்சிரும். கன்ஃபார்மாக உங்களுடைய முயற்சியில் இறங்குங்க. வேலை சிறப்பு. 6ஆம் இடத்துல குரு இருக்கார். கடன் கொடுப்பதற்கு ரெடியாக இருக்குது. வங்கியில் கடன் இருக்குது. கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். ஸோ கடனை கொடுக்கும், அதில் எந்த மாற்றம் இல்லை. அந்த கடனை பாசிட்டிவாக யூஸ் பண்ணிக்கங்க. படிக்கிற செலவுக்கு, இல்லை வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குவதற்கு இப்படி கொண்டு போய்க்கிறது நல்லது. தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே கடனை உயர்த்தாதீங்க. ஏன்னா 6ஆம் இடத்திலேயே குரு இருக்க போகிறார். இந்த வருடம் முழுவதும் 6ஆம் இடத்தில் இருக்க போகிறார். அப்போ 6ஆம் இடத்தில் இருக்க குரு கடனை கொடுப்பதற்கு, கடன் மூலியமாக கடனை வாங்கி அதன் மூலமாக தொழிலை அபிவிருத்தி பண்ணுவதற்கு ஒரு ஏற்ற காலமாக இந்த மகரத்துக்கு நிச்சயமாக அமையும். அதே சமயத்தில் இந்த மாதம் முழுவதும் பாருங்கள், 8ஆம் அதிபதியான அட்டமாதிபதியான அந்த சூரிய பகவான் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். அப்போது ஹெல்த்தை கொஞ்சம்
கண்டிப்பாக பார்த்து கொள்ள வேண்டும். ஸோ 6ல் குரு அமர்ந்திருப்பதும் 12ஆம் அதிபதியாக அந்த குரு 6ல் இருக்கிறதும் 8ஆம் அதிபதியாக அந்த சூரியன் அங்கே இருக்கிறதும் 6, 8, 12 காம்பினேஷன் உங்களுக்கு வந்துடுது. அப்போ என்ன, கொஞ்சம் வேலையில் அழுத்தம், ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். கோபப்பட்டு ஆக்ரோசப்பட்டு வேலையை விட்டுறக்கூடாது இந்த மகர ராசி என்பர்கள். ஏன்னா பயங்கர டென்ஷன், ப்ரெஷர் இருக்கும். செவ்வாய் போய் 8ல் இருக்கார், கோபக்காரகன் 8ல் போய் உட்கார்ந்துருக்கு. ஸோ அப்போ என்ன, டென்ஷன், ப்ரெஷர் கண்டிப்பாக இருக்கும். அவசரப்பட்டு வேலையை விட்டுறாதீங்க. சூரியன் போய் 6ல் உட்கார்ந்துருக்கிறதுனால மேலதிகாரிகளினுடைய தொந்தரவுக்கு ஆளாகப்படுவீர்கள். அப்போ என்ன வேலை கொடுக்குறாங்களோ அதை சரியாக முடித்து விட்டால் உங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை. ஸோ 6, 8, 12 கனெக்ட் ஆகும்போது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கும். 5ஆம் இடம் வலுவாக இருக்கிறதுனால குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் உண்டு. 5க்குரியவன் வலுவாக இருக்கார், அப்போ குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் உண்டு, தெய்வ சக்தியினுடைய அனுகூலம் உண்டு. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைச்சிரும். 6, 8, 12 இணைகிறது, 5ஆம் இடம் வலுப்பெறுகிறது. அப்போது எதிர்பாராத விதத்தில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், திடீர் வேலை, திடீர் ப்ரமோஷன், திடீர் இடமாற்றம், திடீர்னு வெளிநாட்டுக்கு போய் அங்கே செட்டில் ஆகிறது, எதிர்பார்த்து கொண்டிருந்த பிஆர் கிடைக்கலைன்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு திடீர்னு பிஆர் கிடைக்கிறது, வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் கிடைக்கிறது, ஒப்பந்தத்துக்கு எதிர்பார்த்து கொண்டிருப்பவங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறது, திடீர்னு குழந்தை பாக்கியம் கிடைப்பது, தனத்தில் ஏதாவது ஒரு உயர்வு கிடைக்கிறது, டிராவல்ஸ், வெளிநாட்டு வேலை கிடைப்பது, மிக முக்கியமாக வெளிநாட்டு வேலை, தகவல் தொடர்பு துறையில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டு வேலை கிடைப்பது. ஸோ இப்படி ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல குட் நியூஸ் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மகரத்துக்கு அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான இந்த ஆனி மாத ராசி பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரே பலன்னா நிச்சயமாக இல்லை. ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட். ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகள் வேறுபடும், தசா புத்திகளும் மாறுபடும், அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பலன்களும் மாறுபடும். ஒரு துல்லிய பலன் வேணும். உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எத்தனை டிகிரியில் இருக்கார், நடப்பு கோச்சாரம் எப்படி இருக்கு, நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த 2025 சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம், எந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படிங்கிற விதி அமைப்பு நம்ம ஜாதகத்தில் இருக்குது. அப்போ எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும். இதுவரைக்கும் திருமணம் நடக்க மாட்டேங்குது, எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ தான் குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ தான் நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அருகில், அதாவது அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.